உடன்படிக்கையின் அவசியம் என்ன? பாடம் 3. மனிதன் சிருஷ்டிக்கப்பட்ட போது தேவன் பூமியை ஆளும் அதிகாரத்தை கொடுத்தார். மனிதன் பாவம் செய்ததினாலே மிகுதியான மீறுதல் நிமித்தம் சாத்தானுடைய கைகளில் பூமியின் அதிகாரத்தை கொடுத்தான். சாத்தான் இந்த உலகத்தின் அதிபதியானான். ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். பூமிக்கு வெளியே தேவன் இருந்து முறையான நுழைவிற்காக காத்திருந்தார். இந்த முறையான நுழைவை மனிதனை மீட்கும்படியாக தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டான உடன்படிக்கையினாலே மீட்டு கொண்டார். மீட்பு என்பதற்கு கிரயம் கொடுத்து வாங்குதல் என்று பொருள். கீழ்ப்படிதலினாலே இயேசு கிறிஸ்து தேவனோடு மனிதனின் உறவையும் மனிதனின் அதிகாரத்தையும் புதுப்பித்தார். உடன்படிக்கையின் அவசியம் என்ன? மதிப்பீட்டு சுருக்கம். மனிதன் பாவம் செய்ததினாலே சாத்தானுடைய கைகளில் பூமியின் அதிகாரத்தை கொடுத்தான். சாத்தான் இந்த உலகத்தின் அதிபதியானான். மனிதனை மீட்கும்படியாக தேவன் தம்முடைய சொந்த குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒப்புக்கொடுத்து இரத்தத்தினாலாகிய உடன்படிக்கையின் மூலம் இந்த பூமிக்கு முறையாக அணுகினார்.